பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். ஆமீன். கர்த்தர் உங்களுக்கு நித்தியமா வெளிச்சம் தருவேன்னு சொல்ல வெளிச்சமாவே இருப்பார்னு சொல்றாருங்க. ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, தேவ ஒளி இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வரப்போறாரு. இருளுக்கு ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்ட வசனத்தின் பிரகாரமாக எந்த பக்கம் போறது, என்ன செய்யறது, அடுத்த நாளுக்கு என்ன செய்யறது, அடுத்த வேலைக்கு என்ன செய்யறது, அடுத்த மாசத்துக்கு என்ன செய்யறதுன்னு இருள் இருக்க கூட எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் வெளிச்சமாய் வரப்போகிறாரு. நடக்க வேண்டிய வழியை காண்பிக்கிற தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை விடுதலை கொடுத்து, ஒரு வெளிச்சத்தின் பிள்ளைகளா கர்த்தர் உங்களை மாத்த போறாரு. இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில வெளிச்சமா வரும்போது உங்க வாழ்க்கையில இருக்க துக்கங்கள், துயரங்கள் எல்லாம் முடிந்து போகும். இதுவரைக்கும் நீங்க வாழ்க்கையில இருக்கப்பட்ட துன்பங்கள், துன்பத்தின் நாட்கள், துக்கத்தின் நாட்கள், கண்ணீரின் நாட்கள், கவலையின் நாட்கள், உபத்திரவத்தின் நாட்கள், கடனின் நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. இனி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருந்து, இன்னைக்கு நாளைக்கு இல்ல, இன்னையிலிருந்து கர்த்தர் நித்தியமாய் கடைசி வரையும் கூடவே இருந்து நித்திய வெளிச்சமா இருந்து உங்களை ஆசீர்வதிக்க தேவனா இருக்கிறாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகளா கர்த்தர் உங்களை மாற்ற போறாரு. உங்க வாழ்க்கையில இருக்க பாவம் என்ற இருள், கடன் என்ற இருள், வியாதி என்ற இருள், பலவீனம் என்ற இருள், எல்லா இருளும் உங்க வாழ்க்கையை விட்டு நீங்கி வெளியே போகுது. ஏன்னா கர்த்தர் உங்க வாழ்க்கையில நித்திய வெளிச்சமாய் வந்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு, உங்களை பிரகாசிக்க வைக்க போறாரு. அவரை பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதிலே வசனத்து பிரகாரமாக அவரை பார்த்த முகங்கள் பிரகாசித்தது. அவர் மகிமையை பிரசன்னத்தில் உணரும் போது, அவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது நம்ம வாழ்க்கையில் பிரகாசமா மாறும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறும். நம்ம அநேகருக்கு வெளிச்சம் காட்ட முடியாத பாவ இருள் சிக்கி திக்கிற அநேக மக்களுக்கு வெளிச்சத்தை காட்டி, ஒரு ஒளியை காட்டி, நித்திய வெளிச்சத்துக்கு வழிநடத்த முடியாத உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளா கர்த்தர் மாத்த போறாரு. விசுவாசத்தோடு காத்திருங்க. உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்ற வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில இன்று நிறைவேற போகிறது. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இறங்கி வந்து, வெளிச்சமாய் இறங்கி வந்து உங்களை பிரகாசிக்க வைக்க போறாரு. விசுவாசத்தோடு ஆமென் என்று பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.